வெல்கம் டு மெட்ராஸ் மேத் கர்னல். ஸோ இப்போ பார்க்க போகிற டைட்டில் என்ன அப்படின்னா கான்செப்ட்ஸ் ஆர் தியரி ஆர் இன்ட்ரடக்ஷன் நீடட் ஃபார் ஒர்க்கிங் அவுட் ப்ராப்ளம்ஸ் அண்டர் எக்ஸசைஸ் 7.1. ஸோ சாப்டரோட பேர் பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன். ஸோ மென்சுரேஷன் அப்படின்னா 9th இந்த மாதிரி ஒரு சாப்டர் இருக்குது, 10th இருக்குது. ஸோ மென்சுரேஷன் டீல்ஸ் அபவுட் various shapes like cuboid னு சொல்லுவாங்க, ஸ்பியர், சிலிண்டர். ஸோ இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுற சாப்டர் தான் மென்சுரேஷன். ஸோ நம்மளோட ரெகுலர் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கியூபுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் க்ராஸ் பண்ணியிருப்போம், கியூபாய்ட் க்ராஸ் பண்ணியிருப்போம், ஸ்கொயர் பிரமிட், ட்ரையாங்குலர் பிரமிட், இந்த மாதிரி நிறைய க்ராஸ் பண்ணியிருப்போம். ஸோ கியூபுக்கு எக்ஸாம்பிள் நம்ம ரெகுலராக விளையாடுறோம் இல்லையா, கியூப்ஸ் நிறைய சால்வ் பண்ணுவீங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே கியூப்ஸுக்கு எக்ஸாம்பிள். ஸோ கியூப்னா லென்த்து, பிரெத்து, ஹைட்டு, தட் இஸ். ஸோ இதுதான் கியூபு. இதில் பார்த்தீங்கன்னா இது லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. ஸோ இது எல்லாமே சேமாக இருந்ததுன்னா அது கியூப். அட் த சேம் டைம் லென்த்து பிரெத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்து ஹைட்டும் வேறையாக இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் அ கியூபாய்ட். ஸோ சில ஆப்ஜெக்ட்ஸ் கியூப் மாதிரி இருக்கும், சில இது கியூபாய்ட். கியூபாய்ட்ஸுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். நம்ம வீட்டில் இருக்கிற டிவி கூட கியூபாய்ட் ஷேப் தான். நீங்கள் யூஸ் பண்ணுற பாக்ஸு அண்ட் பவுச்சஸ் எல்லாம் நிறைய பேர் இப்போ கொஞ்சம் ரெக்டாங்குலர் கியூபாய்ட் மாதிரி தான் வச்சுருக்கீங்க. ஸோ அது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கியூபாய்ட்ஸ். ஸோ அது இல்லாமல் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா சிலிண்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ சிலிண்ட்ரிக்கல் ஷேப் நிறைய இருக்குது. நம்ம கையில் யூஸ் பண்ணுற பென்லேருந்து, யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டிலேருந்து எல்லாமே சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ஸில் வரும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஷேப்ஸ் பற்றின நாலேஜ் ஏன் அவசியம் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டெய்னர் எவ்வளோ ஹோல்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாம் நம்மளுக்கு ஒரு நாலேஜ் இருந்தால் தான் அந்த கண்டெய்னரை நம்ம இப்போ கடையில் போய் வாங்குகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஃபன் பாக்ஸ் வாங்குகிறோம். டிஃபன் பாக்ஸுக்கான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா 200 ml அப்படின்னு போட்டிருப்பாங்க. சில இதில் 500 ml போட்டிருப்பாங்க. குக்கர் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், 2 லிட்டர் குக்கர், 1 லிட்டர் குக்கர், இல்லை 5 லிட்டர் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த கெப்பாசிட்டி எல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம எவ்வளோ பெரிய சைஸில் ஒரு பொருள் வாங்குகிறோன்னு தெரியும். அது மாதிரி மெஷின்ஸ் ஆகட்டும், ஃப்ரிட்ஜ் ஆகட்டும். ஃப்ரிட்ஜ்லலாம் பார்த்தீங்கன்னா 165 லிட்டர்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த கெப்பாசிட்டி இதெல்லாம் டிபெண்ட்ஸ் அப்போ ஷேப் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஏரியா, அதோட வால்யூம் இதெல்லாமே மாறும். ஸோ அதை பற்றின நாலேஜ் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக ரைட் சர்க்குலர் சிலிண்டர்னு ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ ஏன் இது பேர் ரைட் சர்க்குலர் சிலிண்டர்னா, இங்கே உள்ள ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃபீல் இட். தட் இஸ் ஹேச்சஸ் போட்டு காமிக்கிறேன். ஒரு ரெக்டாங்கிள் தெரியுது. ஸோ இந்த ரெக்டாங்கிளில் பர்டிகுலராக இந்த லைனை ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு மிச்சம் 3 சைட்ஸையும் அப்படியே சுற்றுனீங்கன்னா உங்களால் ஒரு சிலிண்டர் கொண்டு வர முடியும். ஸோ தீஸ் டைப்ஸ் ஆஃப் சிலிண்டர்ஸ் formed are called as right circular cylinders. ஸோ ஏன் ரைட் சர்க்குலர்னா இங்கே ஆங்கிள் இந்த இடத்துல 90 டிகிரி வந்துடும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ரைட் சர்க்குலர் சிலிண்டர்ஸ். ஸோ சிலிண்டர்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னா இதுக்கு 3 விஷயம் இருக்கும். ஒன்று டாப் ஏரியா ஒன்று இருக்கும், பாட்டம் ஏரியா ஒன்று இருக்கும், அண்ட் தென் லேட்ரல் ஏரியா ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டாப் சர்க்குலர் பேஸு, திஸ் இஸ் பாட்டம் சர்க்குலர் பேஸ், அண்ட் திஸ் இஸ் லேட்ரல் ஆர் கர்வ்டு. 2 பேர் இருக்குது. லேட்ரல்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கர்வ்டுன்னு சொல்லுவாங்க. லேட்ரல் இஸ் அ காமன் நேம் ஃபார் எதுக்கெல்லாம் காமனாக அதை யூஸ் பண்ணுவாங்கன்னா, காமன் நேம் ஃபார் ஆல்மோஸ்ட் ஆல் 3D ஆப்ஜெக்ட்ஸ். ஃபார் ஆல் 3D ஆப்ஜெக்ட்ஸ். ஆனால்
இந்த கர்வ்டு சர்ஃபேஸுங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒன்லி ஃபார் ஆப்ஜெக்ட்ஸ் which has curved surface. ஸோ இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா கர்வ்டு சர்ஃபேஸ்னால் வளைவான பகுதி சிலிண்டரில் இருக்கும், கோனில் இருக்கும், அதுக்கப்புறம் ஹெமிஸ்பியரில் இருக்கும், ஸ்பியரில் இருக்கும். இதெல்லாம் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லலாம். லேட்ரல் அப்படின்னா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது இட்ஸ் அ காமன் நேம். கியூபுக்கு சொல்லலாம், கியூபாய்டுக்கு சொல்லலாம். அதுக்கெல்லாம் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது ஒரு சிலிண்டரோட பேர் தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு சார்ட் பேப்பர் எடுத்து சுற்றினோன்னா இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் கிடைக்கும் விதவுட் டாப் அண்ட் பாட்டம். ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு புக்கு, நோட்டு, ஒரு சின்ன சின்ன ரொம்ப தின்னான மேகசினோ இல்லை ஒரு A4 ஷீட்டோ எடுத்துகிட்டு சுத்த ட்ரை பண்ணிங்கன்னா சார்ட் எப்படி கடையில் சுற்றி கொடுக்குறாங்க அப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா மேலே ஓப்பனாக இருக்கும், கீழே ஓப்பனாக இருக்கும். அப்போ வெறும் சிலிண்டர் வித்தவுட் டாப் அண்ட் பாட்டம் ஏரியா அப்படின்னு சொல்லலாம் அது. ஸோ இது எதுக்காக இப்போ இந்த இல்லஸ்ட்ரேஷன் பார்க்குறோம் அப்படின்னா ஹவு டு ஃபைண்ட் அவுட் தி லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ சிலிண்டர் அப்படிங்கிறதுக்கு தான் பார்க்குறோம். நார்மலாக ஃபார்முலாஸ் கொடுத்து மக்கப் பண்ண சொல்லுவாங்க. பட் மக்கப் பண்ணுறதை விட ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அப்போ நம்மளுக்கு நிறைய கேசஸில் யூஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அகெயின் ஜஸ்ட் இமேஜின் யூ ஆர் டேக்கிங் அ சார்ட் பேப்பர், யூ ஆர் ரோலிங் இட் and then it takes a form of a cylinder without top and bottom area. அப்போ இந்த லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் அந்த ரோல் பண்ண இடத்துல இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு சென்டரில் எங்கே ரோல் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்களோ அங்கே கட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் க்ராஸ் செக்ஷன் கிடைக்கும். கரெக்டாக ஒரு பேப்பரை தான் நம்ம சிலிண்டராக ரோல் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த பேப்பரோட ஏரியா என்னவோ அதுதான் சிலிண்டரோட சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ பேப்பரோட ஏரியா வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஆப்வியஸாக அதோட ஏரியா லென்த் இன்ட்டு பிரெத். இந்த லென்த் வந்து ஒரு சர்க்கிளாக சுருளும் போது ஒரு ஒரு சுற்றி அந்த பேப்பரை சுற்றி வைக்கும்போது எல்லுங்கிறது டேக்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் 2πr. ஏன் 2πrனா இட் இஸ் தி circumference of the circle. Circumference of the circle is 2πr. அது ரெக்டாங்குலராக இருக்கும்போது அதோட டைமென்ஷன் லென்த்து தட் இஸ் எல். அதே ரெக்டாங்குலை நம்ம சுற்றணுன்னா ஒரு பேப்பராக ஒரு சிலிண்டராக மடித்து சுற்றணுன்னா எல் என்னவா ஃபார்ம் ஆகுது? ஒரு சர்க்கிளாக ஃபார்ம் ஆகுது. சர்க்கிளாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். சர்க்கம்ஃபரன்ஸ்னால் என்ன? சுற்றளவுன்னு சொல்லுவோம். சுற்றளவுன்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சுற்றி இருக்கிற அளவை மெஷர் பண்ணுறது. ஒரு சிலிண்டர் இருக்குன்னா இந்த பாயிண்டில் ஆரம்பித்து டேப் பிடிச்சி இதை ஃபுல்லாக ஒரு டேப் வச்சு மெஷர் பண்ணால் எவ்வளோ வருமோ அதுதான் சுற்றளவு. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கு ஃபார்முலா 2πr. அப்போ எல் வந்து 2πr மாறிடுது. தேர்ஃபோர் நம்மளுக்கு சிலிண்டரோட லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வேணும்னா ஃபார்முலா என்னதுன்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன் த கேஸ் ஆஃப் அ ரெக்டாங்கிள். ஆனால் நம்மளுக்கு லென்த் வந்து இட் இஸ் டேக்கிங் த ஃபார்ம் ஆஃப் 2πr. அண்ட் பிரெத் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரெத் இந்த டைரக்ஷனில் பி கொடுத்துருக்காங்க. நார்மலாக இது வந்து ஹைட் ஆஃப் த சிலிண்டர். இது வந்து ஹைட்டு தான் பிரெத்துங்கிற ஃபார்ம் எடுத்திருக்குது. அப்போ பிக்கு பதிலாக ஹெச் போட்டுக்கோங்க. ஓகே, therefore இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா the formula is 2πrh ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸ்கொயர் யூனிட்ஸ்னால் என்ன அர்த்தம்? சம்மில் சென்டிமீட்டர் கொடுத்தா அது சென்டிமீட்டர் ஸ்கொயர், மீட்டர் கொடுத்தா மீட்டர் ஸ்கொயர், எம்எம் கொடுத்தா எம்எம் ஸ்கொயர். ஸோ இதுதான் ஸ்கொயர் யூனிட்ஸோட மீனிங். இது ஃபார்முலாங்கிறதுனால
இதுக்கு பர்டிகுலராக சென்டிமீட்டர் எம்எம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியலை, அதனால் ஸ்கொயர் யூனிட்ஸ்னு போட்டு முடிச்சிடறோம். ஸோ திஸ் இஸ் வாட் தி lateral surface area or the curved surface area of a cylinder. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இது வந்து இப்போ நம்ம எழுதுனது இந்த இந்த வளைவான பகுதியோட ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது என்னன்னா இதையும் மேலே இருக்க டாப் ஏரியாவையும் பாட்டம் ஏரியாவையும் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ டாப் ஏரியா வந்து டாப் அண்ட் பாட்டம் ஏரியாஸ், top and bottom areas are in the form of a circle. Therefore area of the circle formula என்னன்னு பார்த்தீங்கன்னா area of a circle, இது ஒரு காமன் ஃபார்முலா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பை ஆர் ஸ்கொயர், ஸ்கொயர் யூனிட்ஸ் ஏரியாங்கிறதுனால. Therefore நமக்கு வேண்டிய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா of a cylinder. ஸோ சிலிண்டரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வேணும்னா curved surface area plus top and bottom areas. ஸோ curved surface area நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2πRHன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், ப்ளஸ் டாப் அண்ட் பாட்டம் ஏரியா இது ஒரு πr ஸ்கொயர், அது ஒரு πr ஸ்கொயர். ஏன்னா பிகாஸ் ரெண்டுமே ஏரியா ஆஃப் த சர்க்கிள். ஸோ இதில் ஆர் என்ன இண்டிகேட் பண்ணுது, ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர், ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர், சிலிண்டரோட ரேடியஸ் என்னவோ அதை எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் 2πRH ப்ளஸ் πr ஸ்கொயர், ஒரு πr ஸ்கொயர் ஒரு πr ஸ்கொயர், ரெண்டு ஏன்னா 2πr ஸ்கொயர் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2πr காமன், இங்கேயும் 2πr இருக்குது. ஸோ 2πr ப்ராக்கெட்டில் h ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ நமக்கு சிலிண்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு ஃபார்முலா. ஒன்று curved surface area is equal to, மேலே அண்டர்லைன் பண்ணுறேன், 2πRH ஸ்கொயர் யூனிட்ஸ். இன்னொன்று டிஎஸ்ஏன்னு சொல்லுவோம், டிஎஸ்ஏ தட் இஸ் 2πR into h plus r ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ ரெண்டே ஃபார்முலா தான். CSA equal to 2πRH ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இது ரெண்டு ஃபார்முலா இருந்ததுன்னா யூ கேன் சால்வ் ஆல்மோஸ்ட் ஆல் த ப்ராப்ளம்ஸ். சில ப்ராப்ளத்தில் எப்படி கொடுப்பாங்கன்னா சிலிண்டர் வித்தவுட் டாப் லிட் அப்படின்னு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ட்ரம் எடுத்துக்கிறோம், ட்ரம்முமே சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் தான் இருக்குது. வாட்டர் ட்ரம் எடுத்துக்கோங்க, வாட்டர் ட்ரம்முக்கு பாட்டம் வந்து சர்க்கிளாக இருக்கும், டாப்பில் லிட் இல்லை, வித்தவுட் லிட் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ வித்தவுட் லிட் அப்படின்னு கொடுத்தா இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலாவை உங்களால் டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. அந்த கேஸில் நீங்கள் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவும் ப்ளஸ் இந்த பாட்டம் ஏரியா மட்டும் ஆட் பண்ணணும். அதுக்காக தான் இவ்வளோ தியரி எக்ஸ்பிளைன்டாக சொல்கிறேன். ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாலோ சிலிண்டர். ஸோ ஹாலோ சிலிண்டருக்கு அகெயின் நம்ம ட்ரம்மையே ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ ஏன் ட்ரம்மையே ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம்னா ட்ரம்மில் ஒரு திக்னஸ் இருக்கும். அப்போ இதுக்கு ஒரு அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா ஒன்று இருக்கும் அண்ட் ஒரு இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஒன்று இருக்கும். இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ இதை ஒரு சிலிண்டராக ஃபார்ம் பண்ணிங்கன்னா so it will be looking like this.
இதில் ஒரு 2 லேயர் இருக்கும், அதுலேயும் ஒரு 2 லேயர் இருக்கும், உள்ளேயும் ஒரு லேயர் ஒன்று வரும். ஸோ இதுதான் வந்து ஹாலோ சிலிண்டருக்கு ஒரு ட்ரம் எக்ஸாம்பிள் சொல்லலாம். அப்போ ஹாலோ சிலிண்டர்லேயும் நம்ம ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா, curved surface area or lateral surface area. Lateral surface area of a hollow cylinder. So normal cylinderல curved surface area formula என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πRH. ஒரு நார்மல் சிலிண்டரில் 2πRH இருக்கு. ஸோ இதுதான் நார்மல் சிலிண்டர். இதில் 2πRH தான் ஃபார்முலா கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு. ஹாலோ சிலிண்டரில் நான் சொன்ன மாதிரி உள்ள ஒரு சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது, வெளியே ஒரு சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது. therefore ரெண்டு கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது. therefore curved surface area of a hollow cylinder is made up of two curved surface areas. One is outer curved surface area plus inner curved surface area. So outer curved surface ஏரியாங்கிறது 2π கேபிட்டல் ஆர் போட்டுக்கிறேன், ஏன்னா ரேடியஸ் வந்து பெருசாக இருக்கும். H is common for both. Plus inner curved surface area, again same formula, radius வந்து உள்ளே இருக்கிறதுனால ஸ்மால் ஆர் போட்டுக்கிறேன். தட் இஸ் இந்த அவுட்டர் ரேடியஸ் வந்து வேறு பெனில் போடுறேன், ஒரு நிமிஷம். ஸோ இந்த outer radius which is represented by இந்த சென்டருக்கு காமிக்கிறேன், this capital R. இந்த உள்ள இருக்க லைனை அதே இதுக்கு கொடுத்தோம்னா அது ஸ்மால் ஆர். ஸோ this is 2πRH. ரெண்டும் சேர்ந்து ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ அதுலேயும் காமன் எடுக்கலாம். ஸோ எதெல்லாம் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 2πH into R plus R square units. So this is what formula for CSA of a hollow cylinder, 2πRH into R plus R. அடுத்தது total surface area. Total surface area of a hollow cylinder. ஸோ இதில் என்னென்னலாம் வரும்? curved surface area CSA plus area of only 2 rings மட்டும்தான் வரும். ஃபுல் கர்வ்டும் எதுவும் வராது, ஏன்னா அது க்ளோஸ்டு கிடையாது, மேலே லெட் இல்லை. இது எப்படி இருக்கும் ஹாலோன்னா, இந்த இடம் வந்து இங்கே மட்டும்தான் மெட்டீரியல் இருக்கும், நடுவில் ஹோலாக தான் இருக்கும். ட்ரம் எப்படி இருக்குது, அந்த திக்னஸில் மட்டும்தான் மெட்டீரியல் இருக்கும். சென்ட்ரலெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹோலாக தான் இருக்கும். அப்போ அந்த ரிங்கில் மட்டும்தான் மெட்டீரியல் இருக்கும். எந்த ரிங்கில் இந்த காமிச்சிருக்கேன் இல்லையா, இன்னர் அண்ட் அவுட்டர் டயா வர்ற இடத்துல மட்டும்தான் மெட்டீரியல் இருக்கும். அதனால் curved surface area மேலே என்ன கண்டுபிடிச்சோமோ அதை போட்டுக்கலாம். 2πH into R plus R pi capital R square minus small r square. ரெண்டு ரிங் இருக்கிறதுனால 2π R square minus R square. ஸோ அகெயின் இதில் 2π பார்த்தா இங்கேயும் இருக்குது. ஸோ காமனாக எடுத்துக்கலாம் 2π எடுத்ததுக்கு அப்புறமா உள்ள இந்த R plus Rம் காமனாக வந்துடும். எப்படி வரும்னு காமிக்கிறேன். H into R plus R, சேம் திங் அப்படி ரிப்பீட் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் 2π into A square minus B square formula, that is A plus B into A minus B. Why I have written like that? A plus B into A minus B, that is equal to A square minus B square formula இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே 2π காமன், 2π காமன், அண்ட் H is not common here, and R plus R,
r plus r. So 2 pi r plus r வெளியில் எடுத்துட்டா ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் h இருக்கும், செகண்டில் r minus r. So this is what the formula, r minus r plus h. So this is equal to 2 pi into r plus r. So நான் புக்கில் இருக்கிற மாதிரியே ரீரைட் பண்ணுறேன். that is r minus r plus h square units. ஸோ நீங்கள் ஃபார்முலாஸ் மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே you can easily remember the formulas. Thank you.